பிரேம் வாங்க. வெல்கம் டு கம்பர்கட் சேனல். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து ரூம்ல எக்னி பலாவ், சிக்கன் எக்னி பலாவ். இன்னைக்கு என்ன சிக்கன் எக்னி பலாவ். எக்னி பலாவ் வந்து எங்க இருந்து கண்டுபிடிச்ச பலாவ்? இது புதுசா இருக்கு பேரு. ஆப்கானிஸ்தான் ஸ்டைல் இது. இதுல இருக்கிற எல்லா ஹெர்பல் ஸ்பைசஸ்லாம் போட்டு சிக்கன் எக்னி பலாவ். வாங்க கேமரா அப்படியே திரும்ப ஸ்பைசஸ் இது காட்டுறேன். அது கொதிச்சிருச்சு சிக்கன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான் கம்பர்கட் சேனல். வெரி குட். இன்னைக்கு வந்து எக்னி பலாவ். இது வந்து ஆப்கானிஸ்தான் ஸ்டைலு. சிக்கன் எக்னி பலாவ் ஆப்கானிஸ்தான் ஸ்டைலு. இதுல வந்து ஸ்பைசஸ் வந்து நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. பெப்பர், இது முழு தனியா, ஜீரா, ஃபெனல் சீட் இருக்கு. ஆடா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துற மாட்டேனா. ஏலக்காய் இவ்வளவு போட்டு ஆச்சி போடுறீங்களா இல்ல எப்படி போடுறீங்க? எல்லாமே முழுசா போட்டுக்கிறோம். இதா போட்டுக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. இப்போ இதுக்கப்புறம் இந்த சிக்கனை எடுத்துட்டு இதை வடிச்சிட்டு அடுத்தது வந்து இன்னொரு இதுல வந்து தாளிப்போம். சிக்கனை தனியா எடுத்துருவோம். சிக்கனை தனியா எடுத்து இது மட்டும் தாளிப்போம். தாளிச்சிட்டு சிக்கன் லைட்டா ஃப்ரை பண்ணி சாப்பாடு மேல வச்சிருவோம். இதுதான் லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அடுத்தது காட்டுறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு நீங்க சமைக்கிறது பார்க்கிறதுக்கு. இன்ஷாஅல்லாஹ். என்ன வெள்ளிக்கிழமை இப்படிதான் நடந்துட்டு இருக்கோம் எங்க ரூம்ல. குவைத்ல வந்து இதெல்லாம் சகஜமான விஷயம். என்ன வெறும் அரபியன் டிஷ் தான் சாப்பிடுறது. அடுப்பு இப்படி தாங்க ரெடி பண்ணுறது. சின்ன அடுப்பில் செய்ய முடியாது. அதனால வந்து ஸ்பெஷலாக ஒரு அடுப்பு இதுக்காக இருக்குது குவைத்தில். இதில் தான் செய்வோம். ஏன்னா நாங்கள் வந்து இங்கே 12லேருந்து 14 பேர் வரைக்கும் எதிர்பார்ப்போம் வெள்ளிக்கிழமை. அதனால தான் இந்த அடுப்பு யூஸ் பண்ணுறோம். இதில் விலை வந்து ஒரு 12 தினார் விலை. 12 தினார். ஆமாங்க. நம்ம ஊர் காசுக்கு 4500 ரூபாய். ஓகேங்களா? பாருங்க, இதுக்கு தனியாக ஸ்பெஷல் லைட்டர். வேற லைட்னே கொளுத்துலாம். இது கை பற்றிக்காது வச்சிங்களா, அதுக்கு தான். வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து நம்ம வாரம் நம்ம மொபைல் பாய் தான் இது வந்து இன்சார்ஜ். வெள்ளிக்கிழமை மாட்டு நம்ம ஊர் ஜப்பார் பாய், நம்ம ரூம் ஜப்பார் பாய். பின்னாடி இது இருக்குது. நம்ம ஊர் ஜப்பார் பாய் அடுப்பு ரெடி ஆகிட்டாரு. பிஸ்மில்லா. குவைத்ல யார் இருக்கீங்க வாங்க சாப்பிடுறதுக்கு. வாங்க எக்னி பலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேர் வந்து டக்னி பலாவ். டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸ்பைசஸ் என்னன்ட்டு இதுல போடுவாரு. ஆக்சுவலி இந்த ஸ்பைசஸ் கிரியேட் பண்ணவர் நம்ம நசூர் பாய், சர்ஃபு பாய் தான். ஏன்னா அவர் தான் வந்து அந்த புது வெரைட்டிலாம் கண்டுபிடிக்கிறவர். அடிக்கடி வெளிநாடு போயிட்டு சுத்திட்டு வருவாரு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போயிட்டு வருவாரு. அவர் அங்க போயிட்டு அழகான இந்த இதெல்லாம் போட்டு வருவாரு. ஸ்பைசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வருவாரு. சிக்கன் இது என்னப்பா இருக்குது? சிக்கன் சொல்லுங்க. சிக்கன் மட்டும் ஸ்பைசஸ்ல வெந்த சிக்கன் இது. அத நீங்க முதல்ல சொன்னீங்களா அந்த ஸ்பைசஸா? அந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்துட்டோம். வெறும் சிக்கன். இப்போ வந்து இதை வந்து தாளிச்சிட்டு இந்த சிக்கன் வந்து இதுல போட்டு இன்னொரு இது இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது. இப்போ அது எக்னி எடுத்தது சிக்கன் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணிக்கு பேர் தான் எக்னி. இதுக்கு பேர் தான் சிக்கன் எக்னி பலாவ் சொல்றாங்க. இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சாப்பாடு செய்ய போறோம். இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப் மாதிரி. இதை குடிச்சோம்னா அவ்வளவு தெம்பா இருக்கும். அவ்வளவு தெம்பு, சளி, ஜுரம் என்ன இருந்தாலும் உடம்பு நல்லா இது குடிச்சோம்னா குதிரை பவர் வரும். இது அப்படியே பவர் வரும். என்ன பார்ப்பது? குதிரை பவர். குடிச்சிட்டு உட்காந்துறாங்க. மல்லாந்து போட்டு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஏன்னா பேச்சுலர் கிச்சன் இது, ஃபேமிலி கிச்சன் கிடையாது. அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஜஃப்லா பாய் என்ன பண்றீங்க? நகை வெட்டின்னு இருக்கேன். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உட்காருங்க. அப்படியே பாருங்க. என்ன பண்ணி நகை வெட்டுறீங்களா? ஆமாம் பாய். வெரி குட். என்ன இன்னைக்கு இதுவா லைவா? லைவ் இல்ல, எடுக்கிறோம். அப்படியா? சரி வாங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்துவோம். நம்ம ஜாகிர் பாய் எல்லாம் அறிமுகப்படுத்துவோம். இவரை அறிமுகப்படுத்திட்டீங்களா? பண்ணியாச்சா? இவர் தாங்க நிதித்துறையை கையாளுறவரு. எங்க யூடியூபோட சிஇஓ பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவர் சிஇஓ இல்லப்பா. அவர் வந்து வர்த்தகாணி தலைவர். எக்னி பலாவ் குடிச்சிட்டு எக்னி பலாவ் அத. இவர் பேரு மிஸ்டர் ஜாகிர் ஹுசைன். இவர் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? பார்த்துட்டு இருக்காரு. வர்த்தகாணி தலைவருங்க.
நான் வந்து அரசியல் பிரிவு தலைவர். அரசியல் பத்தி பேசுவோம். அவர் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிப்பா. ஆமா, நான் அரசியல் பிரிவு. எங்க ரூமோட மார்க்கெட்டிங் மேனேஜர் இவர்தான். மார்க்கெட்டிங் மேனேஜர். எங்க என்ன கிடைக்குது? அவர் இப்பதான் விழிச்சி இருக்குதுங்க. வாடி கேட்ட பையன் என்ன கிடைக்குது? इसकी शादी करवा दीजिए, जिम्मेदारी आएगी तो सुधर जाएगा. பேரை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ. என் பேர் ஜாசிம், இந்த ரூமோட மார்க்கெட்டிங் மேனேஜர். மார்க்கெட்டிங் மேனேஜர். எங்க என்ன விலையில கிடைக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ்னு தெரியும். இவர் வந்து வர்த்தகணி தலைவர். இவரு கேமராமேன் வந்து நம்ம சிஇஓங்க. அவர்தான் மேனேஜிங் டைரக்டர். இவர் அடல்ட் அணி தலைவர். ஏன்பா இவரை காட்டு பொருளாதார பிரிவு தலைவர். இவர் வந்து பாத்திருப்பீங்க, பல பாண்டிச்சேரியில பல பேரை ஆட்டி படைச்சவரு. நிதித்துறையை கையாளுறவர் இவருப்பா. இவரை பாருங்க, நிதித்துறை கையாளுறவர் இவர்தான். இவர்தான் மிஸ்டர் இப்ராஹிம் முபீன் கூப்பிடுவோம். என்ன பேர் சொன்னாரு? யாருக்கு பாய்? நீங்க நார்மலா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி பார்த்துருப்பீங்க. இது வந்து தக்னி பிரியாணி. டிஸ்கிரிப்ஷன்ல பேர் போடுறோம், ஏன்னா அடிக்கடி சொன்னா கூட வர மாட்டேது அந்த பேரு. ஆமா, வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன்ல அப்படியே போட்டு கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை, நல்லா கோல்டன் ப்ரௌன்ல ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துடணும். இந்த ஆனியன் தனியா எடுத்ததுக்கு அப்புறம் 2-3 ஸ்பைசஸ் போடணும். ஸ்பைசஸ் போட்டு அது என்ன பண்றீங்க? இத வச்சிட்டேன் பாய், அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வச்சிட்டேன். இதுதான் அந்த ஸ்பைசஸ்லாம். இப்போ இத போட்டு தான் சாப்பாடு தம் கொடுக்கிறது. ஓ, இதுவா? நம்ம இந்த மாதிரி தான் போட்டு சாப்பாடு அப்படி தம் பண்றது. அவ்வளவுதான். நம்ம போட்டுக்கிற ஸ்பைசஸ் இதெல்லாம் இது காமிங்க. ஸ்பைசஸ் எல்லாம் இது வடிகட்டிட்டோம். இப்படி வடிகட்டி எடுத்துறோம். இப்போ இந்த ஸ்பைசஸ் வந்து தேவைப்படாது. அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க மறுபடியும். இதுல வந்து பெப்பர் இருக்கு, சின்னமான், கார்டமான். தமிழ்ல சொல்லணும்னா வந்து இது மிளகு இருக்கு, தனியா இருக்கு, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறம் இந்த பிரியாணி இலை, இஞ்சி, பூண்டு, உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், இவ்வளோ ஸ்பைசஸும் இருக்கு. இதோட ஸ்பைசஸோட தண்ணி தான் அந்த எக்கனி சிக்கன் கூட வேக வச்சது. இதெல்லாம் வந்து ஃபுல்லா அந்த சாரெல்லாம் அதை இறங்குனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இதை போட்டு தான் நம்ம சிக்கன் எக்கனி பல ரெசிபி செய்ய போறோம். கேரட் நல்லா தோல் உரிச்சதுக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி துருவினதுக்கப்புறம் இது வந்து என்ன பண்ணுங்க, ஒரு தண்ணியில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா ஒரு அரை வேக வைங்க. வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, மின்ட்டு, கொரியண்டர் நல்லா உரிச்சு பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ வந்து ஒரு தக்காளி வந்து 4 தான் போடணும், துண்டு அதிகமாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்து இந்த தண்ணி வச்சு இந்த கேரட் போட்டு ஆஃப் குக் மாதிரி பண்ணுங்க. ரொம்ப குக் பண்ணாதீங்க, ஆஃப் குக் பண்ணுங்க போதும். இது கொஞ்சம் ஆஃப் குக் பண்ணுங்க. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அதில் லாஸ்ட்டில் சாப்பாட்டில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரைட் ஆனியன் எதுவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அந்த சிக்கன் நிக்கனி பலவுக்கு ரெசிபி நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். பெரிய பீஸ் சாப்பாட்டில் போடலாம். போட்டால் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணால் தனியாக பீஸ்லாம் உடஞ்சிடும். அதனால சும்மா தவாவில் வச்சு இப்படி ஃப்ரை பண்ணி அப்படியே மேலே அடுக்கி விட்ருங்க சாப்பாடு மேலே. இந்த பீஸ் மட்டும் தான் இப்போ போட சின்ன பீஸ். இந்த பீஸ் போட்டு அடுத்தது தயிர். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி அந்த எக்கனி தண்ணியில் வந்து சால்ட் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் சால்ட் சொல்லி நீங்க போய் ஒதுக்கிட்டீங்களா ஜாக்கெட் ஒரு வாரமா? இல்லை, இது அவர் டிபார்ட்மெண்ட் இல்லை. அவர் வந்து அவுட்டிங்ஸ் மட்டும்தான். அவர் அவுட்டிங்ஸ் எல்லாமே அங்கே இருந்தாலும் வருது ஃபார்முலா தான். இல்லை, சமையல் வீட்டுக்கு ஏ2 இப்போ அவர் அரிசி கணக்கு வந்துருக்கூடாது. இப்போ அவர் கண்டிப்பாக வச்சுருக்கீங்க. எக்ஸ்ட்ரா அந்த ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. இது குதிரைப்பா. தண்ணி போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து கொதிச்சதுக்கப்புறம் அரிசி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அரிசி போட்டு தம் கொடுக்குறோம். உரம் கொதிச்சிருச்சு, அரிசி போட போகிறோம். பிஸ்மில்லா. அதை ஃபோன் ஆஃப் பண்ணுங்க. நாங்கள் எப்படின்னு சொல்லிடுறேன், வாங்க. ஃபோட்டோ இந்த இது அதுதான் ஃபோட்டோ ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ தம்லேருந்து எடுக்க போகிறோம்.
இப்படி புகை எப்படி வருது பாருங்க, ஆவி பார்த்து பாருங்க. கேமராவை ஜூம் பண்ணுங்க. நம்ம சிக்கன் நெக்கினி பழம் இதுதான் ரெடி ஆயிடுச்சு. கிட்ட கொடுப்பாங்க கொஞ்சம். சாப்பாடு வந்து அப்படியே அப்படியே இது மாதிரி இருக்கும், பூ மாதிரி பூ மாதிரி இருக்கும் சாப்பாடு, பூ மாதிரி இருக்கும் அப்படியே சாப்பாடு. மாஸ்டர் முகின் ஆக்டர் 2 மாஸ்டர் ஷெஃப். பூ மாதிரி இருக்கும் சாப்பாடு. இந்த சாப்பாடு செஞ்சவங்க 2 மாஸ்டர், காரியங்களுக்கு அனுபவம் முபீன் அண்ட் ஷெஃப். முகின் பாஷா. சாப்பாடு வந்து இந்த மாதிரி இருக்கணும். கோட்டைக்கு அரிசி வந்து உடையக்கூடாது. ஒரு அரிசியும் இப்படி இருக்கணும், உடையக்கூடாது. பூ மாதிரி இருக்குமா? என்ன மூலமா தம்மு கொடுக்கணும்னா சாப்பாடு இந்த மாதிரி இருக்கணும். நான் போட்டு குழச்சிடக்கூடாது அரிசியை, இந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு. ஓகேவா? இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சு போச்சு, தம் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரை பண்ண ஆனியனும் கேரட்டும் இதில் போட்டு மூடி விட்டுருவோம் தான். பழவோட ஃபைனல் ஸ்டேஜ் இது என்னன்னா, அந்த எக்கினி பழம் சாப்பிட்றதுக்கு சட்னி, தமிழில் சொல்லணும்னா தக்காளி சட்னி, அரபியில் சொல்லணும்னா இது ஆப்கானிஸ்தானில் தக்கூஸ். இது வந்து தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க மிக்சியில். கார்லிக்கு, ரெட் சில்லி, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் சால்ட்டு,